மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்ட வார்த்தை, அல்லாஹ் அந்த பைத்துல் முகத்தஸை பார்த்த நிலையில் எனக்கு மரணத்தை கொடு. அவ்வளோ விருப்பமான ஒரு புனித தலம். இன்னைக்கு உண்மைக்கும் நம்மளுக்கு எப்படி மஸ்ஜிதுல் ஹராம் கஅபத்துல்லாவை குறித்து ஒரு ஆசைகள் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கோ, அதே மாதிரியே இஸ்லாத்தில் 3 புனித தலங்களில் ஒரு புனித தலம் எதுன்னு பார்த்தோம்னா பைத்துல் முகத்தஸ். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் முதல்ல கட்டப்பட்ட இறையாலம் எது அப்படின்னு கேட்கும்போது, இறை இல்லம் எது அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் கஅபத்துல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பள்ளி பைத்துல் முகத்தஸ். இவை இரண்டிற்கும் இடைப்பட்ட கால அளவு எவ்வளோன்னு கேட்கும்போது 40 ஆண்டுகள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்போ இவ்வளோ ஒரு சிறந்த பூமி, அந்த பூமியை குறித்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது சுப்ஹானல்லதி, எவ்வளோ அவன் தூய்மையானவன், எப்படிப்பட்ட இறைவன். அஸ்ரா பி அப்தில் லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, ஹரமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் தன் அடியாரை அழைத்து சென்ற இறைவன் தூய்மையானவன். அந்த பள்ளி எப்படிப்பட்டதுன்றது அல்லாஹ் சொல்லாம அந்த பூமியே அல்லாஹ் சொல்லும் பொழுது பரக்கத் நிறைந்த பகுதி, அதனை சுற்றி நாம் பரக்கத் செய்திருக்கிறோம்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். அப்போ ஒரு பரக்கத் நிறைந்த இடத்திற்காக இந்த பலஸ்தீனிய மக்கள் தங்களுடைய உயிரை இழக்கிறார்கள். உண்மைக்கும் இழக்கிறார்கள்னு சொல்றதை விட தியாகம் செய்கிறார்கள் தான் சொல்லும். இவ்வளோ சிறப்புகள் நான் சொன்னது 100ல் ஒரே ஒரு பங்குக்கும் குறைவு. அந்த மக்கள் அந்த சிறப்பிற்காக தங்களுடைய உணவை தியாகம் செய்து, உயிரை தியாகம் செய்து, உடல் உறுப்புகளை தியாகம் செய்து அத்துணையும் இழக்கிறார்கள்.